IUGR intrauterine growth restriction. இது வந்து பிரெக்னன்சியில் டயக்னாசிஸ் வந்திருக்கு. ஸோ குழந்தை வந்து நார்மலாக இருக்காங்களா இல்லை அப்நார்மலா, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் கிடையாது, நான் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கிடையாது. இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயம் நான் என்னோட ப்ரெக்னென்சி டைமில் அதுக்கப்புறம் என் பசங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அந்த மாதிரி ஸ்டேஜஸில் படித்து தெரிஞ்சுக்கிட்டது, டாக்டர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். IUGR பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ என்னோட சேனலில் இருக்குது. நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி வீடியோவை பாருங்கள். IUGR அப்படிங்கிறது என்ன, அதுக்கு என்ன காசஸ், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவில் இருக்குது. இந்த IUGR ஒரு ஐசோலேட்டட் ஃபைண்டிங் உங்களோட கேஸில் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாமே டோட்டலி நார்மல். இது வரைக்கும் எல்லா டெஸ்ட்டும் எல்லா ஸ்கேனும் எல்லாம் பர்ஃபெக்ட்லி நார்மல். ஆனால் இந்த 3rd ட்ரைமெஸ்டரில் IUGR இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மட்டும்தான் அப்படின்னா அது வந்து ஐசோலேட்டட் ஃபைண்டிங்கும். அப்படி ஒரு சுச்சுவேஷனில் அது மட்டும்தான் ஒரு இஷ்யூவே தவிர மற்றபடி பேபி டோட்டலி நார்மல். என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட் லைக்லி அப்ராப்ரியேட் டைமில் டெலிவர் பண்ணிடுவாங்க. அண்ட் குழந்தை வந்து கொஞ்சம் வெயிட் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லை கொஞ்சம் ப்ரீமெச்சூராக டெலிவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வெயிட் மட்டும்தான் ஒரு ஃபேக்டராக இருக்கும் தட் யூ ஹாவ் டு ஒர்க் ஆன். ஸோ நீங்கள் குழந்தையோட வெயிட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுல தான் உங்களோட ஃபோக்கஸ் இருக்கும். அண்ட் மற்றபடி குழந்தை டோட்டலி நார்மலாக பர்ஃபெக்டாக இருப்பாங்க. வெயிட்லையும் அவங்க கேட்சப் பண்ணிடுவாங்க எவென்ச்சுவலி. பட் சம்டைம்ஸ் வேறு அப்நார்மாலிட்டிஸ் ஆர் வேறு கண்டிஷன்ஸ், வேறு ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடிய ப்ரெக்னன்சியில் ஆர் வேறு ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லையும் IUGR அப்படின்ற கண்டிஷன் இருக்கலாம். உங்களுக்கு இப்படி ஒரு டயக்னாசிஸ் வந்ததுன்னா நீங்கள் உங்கள் டாக்டர் கிட்ட பேசணும். உங்களோட ஹிஸ்ட்ரியை கம்ப்ளீட்டாக பார்த்து உங்கள் குழந்தைக்கான டெஸ்ட்ஸ் நீங்கள் ப்ரெக்னென்சியில் பண்ணது எல்லாத்தையும் பார்த்து உங்கள் டாக்டரால் சொல்ல முடியும் இஃப் எவ்ரி திங் இஸ் ஃபைன் ஆர் நாட் அப்படின்ட்டு.